நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி வீர தமிழ் மகன்கள் மருது சகோதரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். விருதுநகர் அருகில் உள்ள நரிக்குடி பக்கம் முக்குளம் எனும் இடத்தில் பிறந்தவர்கள் இவ்விருவரும். அப்பா மொக்க பழனியப்ப தேவர், அம்மா பொன்னாத்தாள். சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள். பழனியப்ப தேவர் தளபதியாக இருந்தவர். அரண்மனையில் பணிபுரிந்தவர். ஒரு காலகட்டத்தில் முத்து வடுகநாதரின் தளபதியாக இருந்தவர்களுக்கு வயது முதிர்ச்சி அடைந்து விடுகிறது. அடுத்த கட்ட நகர்வாக முத்து வடுகநாதருக்கு பாதுகாப்பிற்காக பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் அரண்மனைக்குள் வருகின்றனர். மன்னருக்கு பாதுகாப்பு அளிக்க வந்த நேரத்தில் அவர்களது வயது 15-18 தான் இருக்கும். பார்ப்பதற்கு மிக உயரமாக தோற்றமளித்தவர் பெரிய மருது. இவரை வெள்ளையத்தேவன் என்றும் அழைத்தனர். வேட்டையாடுவதும் சண்டையிடுவதும் இவருக்கு பிடித்தமான ஒன்று. புலியை வேட்டையாடுவதில் வல்லவராக திகழ்ந்தார். சின்ன மருது ராஜதந்திரி, மிகச் சிறந்த அறிவாளியாக இருந்தவர். அரசியல் நுணுக்கம் அறிந்தவர், நிர்வாக திறன் பெற்றவர். ஒரு முறை சிவகங்கையிலிருந்து மன்னர் திருச்செந்தூர் முருகனை வழிபடச் செல்கிறார். சின்ன மருதுவும் அவரோடு பாதுகாப்பிற்காக செல்கிறார். சின்ன மருதுவின் திறமையை சோதிக்க ஒரு பொருளை அரண்மனையிலேயே வைத்துவிட்டு வந்து விடுகிறார் வடுகநாதர். இந்த தகவலை சின்ன மருதுவிடம் கூறுகிறார். உடனடியாக அரண்மனைக்கு சென்று அப்பொருளை எடுத்துக்கொண்டு முத்து வடுகநாதர் திருச்செந்தூர் செல்வதற்குள் இவர் எப்படியோ முன்கூட்டியே சென்று மன்னருக்காக காத்திருக்கின்றார். அவ்வளவு திறன் பெற்றவர்தான் சின்ன மருது. பெரிய மருது போர்ப்படை தளபதியாகவும் சின்ன மருது சிறந்த நிர்வாகியாகவும் சிவகங்கை அரண்மனையில் செயல்பட்டவர்கள். ஆங்கிலேயரை எதிர்த்தவர்கள் இவர்கள் இருவரும். அவர்களை முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள். சிவகங்கையை கட்டி ஆண்டவர்கள். மன்னர் வடுகநாதரின் போர்ப்படையில் இருந்தவர்கள். ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் முத்து வடுகநாதர் வீழ்த்தப்பட்டதும் ராணி வேலுநாச்சியார் மற்றும் அவரது குழந்தை வெள்ளச்சியை பாதுகாத்தவர்கள் மருது சகோதரர்கள். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்தான் ஹைதர் அலி அவர்கள். ஒரு முறை திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு புலி மக்களுக்கு தொல்லை தருவதாகவும் இதனால் அவர்களது பொருளாதாரம் தடைபடுவதாகவும் கூறி பெரிய மருதுவின் உதவியை நாடினார் ஹைதர் அலி அவர்கள். ஹைதர் அலியின் விருப்பத்தின் பேரில் அந்த புலியையும் கொன்றார் இந்த வீரத்தமிழ் மகன். பிற்காலத்தில் சிவகங்கை சீமையில் நடைபெற்ற போருக்கு உதவி அருளினார் ஹைதர் அலி அவர்கள். ராணி வேலுநாச்சியார் அவர்கள் மீண்டும் அரியணை ஏற உதவி புரிந்தவர் ஹைதர் அலி என்பதும் குறிப்பிடத்தக்க ஓர் அம்சமாகும். ஜாதி மதம் பாராமல் அனைத்தையும் கடந்து அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்களாக மருது சகோதரர்கள் விளங்கினர். மத நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் அளித்தனர். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் என்று வழிபாட்டுத் தலங்களை அமைத்து கொடுத்தனர். காளையார் கோவில் கோபுரத்தை கட்டினார்கள் இருவரும். குன்றக்குடி திருமோகூர் கோயிலுக்கு திருப்பணிகளை செய்துவித்தனர் இவர்கள். இவர்களின் அடுத்த கட்ட நகர்வாக தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணியை தொடங்கினார்கள். விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தனர். ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்தை நடத்த முடிவெடுத்தார்கள் இந்த வீரத்தமிழர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமத்துரைக்கு அடைக்கலம் அளித்தார்கள். அப்போதுதான் சோதனை காலம் இவர்களை நெருங்கியது. ஒரு காலகட்டத்தில் சின்ன மருது வெளியிட்ட ஜம்புத்தீவு பிரகடனத்திற்கு நிகராக இதுவரை எந்த ஒரு அரசனும் பிரகடனத்தை வெளியிட்டதில்லை என்பது வரலாறு. இந்த பிரகடனத்தின் அறிக்கையை திருச்சி மலைக்கோட்டையிலும் திருவரங்க கோயில் வாசல் கதவிலும் ஒட்டினர். இதை படித்த ஆங்கிலேயர்கள் வெகுண்டெழுந்தனர், கோபமுற்றனர், கொலை வெறி தாக்குதல் நடத்த முற்பட்டனர்.
காரணம், அந்த பிரகடனத்தில் சின்னமருது வெளியிட்ட அறிக்கை இதோ. அதாவது, ஐரோப்பிய ஈனர்களுக்கு தொண்டு செய்பவனுக்கு மோட்சமே கிடையாது என்றும், ஐரோப்பிய குருதி ஓடாத அனைவரும் ஒன்று சேருங்கள் என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. இதுவே ஆங்கிலேயர்களின் அந்த கோபத்திற்கு காரணமாக அமைந்தது. இதனால் மருது பாண்டியர்கள் உட்பட அவரது உறவினர்களையும் பிடித்து தூக்கிலிட ஆணையிட்டனர் ஆங்கிலேயர்கள். தூக்கிலிடும் முன் மருது சகோதரர்கள், நாங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்ற போரிட்டு தோற்கடிக்கப்பட்டுள்ளோம். எங்கள் உயிரை பறிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அது பற்றி நாங்கள் ஏதும் கூறவில்லை. ஆனால் இந்த சிறுவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை என்று ஆக்ரோஷமாக கூறினார்கள். இறுதி வரை போராடிய மருது சகோதரர்களின் மீது கோபமுற்று ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்கள் உட்பட 500 பேரை தூக்கிலிட்டனர். ஆம், 1801 மே 28 ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்து 150 நாட்கள் தொடர்ந்தது இந்த போர். அடுத்த நகர்வாக மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டதும் இந்த போர் கைவிடப்பட்டது. மருது சகோதரர்கள் உயிரோடு இருந்தால் மண்ணில் நம்மை வளரவிட மாட்டார்கள் என்பதை ஆங்கிலேயர்கள் அறிந்திருந்தார்கள். ஆங்கிலேயரை மண்ணிலிருந்து விரட்ட கடைசி வரை போராடினார்கள் இந்த வீரத் தமிழர்கள். இருப்பினும் 1801 ஆங்கிலேயர்களால் திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். வீரத் தமிழ் மகன்களின் வாழ்க்கை வரலாறு ஆனது. இவர்களது நினைவாலயம் தற்போது காளையார் கோவிலில் உள்ளது. வீரத் தமிழ் மகன்கள் பூத உடல்கள் மறைந்தது இம்மண்ணில். ஆனால் வீரத் தமிழ் மகன்களின் வரலாறு இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் கூறும் நம் நாட்டை ஆங்கிலேயரிடமிருந்து காப்பாற்ற போராடிய இந்த வீரத் தமிழ் மகன்களுக்கு கிடைத்த பரிசு தூக்குமேடை. தன் உயிரை துச்சமாக கருதி மக்களை காப்பாற்ற முனைந்தவர்கள்தான் இந்த வீரத் தமிழர்கள். வரலாறு உள்ளவரை, தமிழன் உள்ளவரை, தமிழ்நாடு உள்ளவரை என்றும் இவர்கள் நிலைத்து நிற்பார்கள் நம் இதயத்திற்குள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.